பெரியப்பாவின் உயில். என்னங்க, இங்கே கொஞ்சம் வாங்களே என்று லல்லி கூவிய கூவல் 8 வீடுகளுக்கு கேட்கக்கூடியது போல் அவ்வளோ இரைச்சலாக இருந்தது. சதாசிவமூர்த்தி சற்றே எரிச்சல் பட்டு தலையை மட்டும் திருப்பி அடுக்களை பக்கம் பார்வையை செலுத்தினாலே அன்றி மனைவிக்கு பதில் குரல் கொடுக்கவில்லை. உங்களை தானே, கொஞ்சம் எந்திரிச்சு தான் வரக்கூடாதா? நான் அடுப்பில் கை கரியமாக இருக்கிறேன்ல. படித்து கொண்டிருந்த நாளிதழை மடித்து மேஜை மீது கிடித்துவிட்டு அவன் எழுந்து நடந்து அடுக்களை வாசப்படிக்கு இந்த பக்கம் ஒரு காலம் அந்த பக்கம் ஒரு காலமாய் நின்று என்ன என்றான். குரல் அவனது எரிச்சலை துல்லியமாய் வெளிப்படுத்தியதை உணர்ந்து அதை பொறுத்து கொள்ள மாட்டாத ஆத்திரத்துடன், அடி அம்மா, பேப்பர் படிக்கிறப்ப கூப்பிடக்கூடாதே. ஆனால் நீங்கள் மட்டும் நான் அடுப்பில் பால் காய்ச்சிக்கிட்டு இருக்கிறப்ப கூட அடுப்பை நிறுத்திட்டு வர சொல்லுவீங்க. இந்தாங்க, இந்த பத்திரிக்கையில் உங்கள் அருமை பெரியப்பா ஒரு கதை எழுதியிருக்கிறாரு, படித்து பாருங்க என்றாள். வழக்கை அடுப்பில் இருந்த எதையோ கிளறி கொண்டிருக்க இடுக்கை அருகே கவிழ்ந்து வைக்கப்பட்டிருந்த இளமதி என்கிற வார இதழை அவன் புறமாக நகர்த்தியது. அதுக்கா இம்புட்டு அவசரமா? எவனோ திருட வீட்டுக்குள்ளே பூந்துட்ட மாதிரி கூச்சல் போட்ட. சரிதான் போ. எங்கள் பெரியப்பா எழுதின கதையை நான் என்னைக்கு படிச்சிருக்கேன்? பெரிய எழுத்தாருன்னு பேர் வாங்கினவர். அப்பப்போ எழுதி சம்பாதிக்கிறாரு. உட்கார்ந்த வாக்கில் பென்ஷன் வாங்குறாரு. கிட்டத்தட்ட 2 லட்சம் போல் பேங்க்கில் பணம் போட்டு வச்சுருக்காரு. ஒரு சொந்த வீடு வச்சுருக்காரு. பேங்க்கில் இருக்கிற பணத்தை தன்னோட தம்பி பிள்ளையான அடியனும் தங்கச்சி மகனான பரமேஸ்வரியும் ஆளுக்கு பாதியா பங்கு போட்டுக்காங்கன்னு என்னைக்கோ உயில் எழுதி வச்சுட்டாரு. இதுக்கு மேலே பெரியப்பா மேலே எனக்கு எந்த ஆர்வமும் கிடையாது. கதை படிக்கிறதாம் கதை. கதை படித்து நேரத்தை வீணடிக்கிற காரியமெல்லாம் எனக்கு என்றைக்குமே பிடிக்காது. பெரியப்பாவும் இத்தனை கதைகளும் நாவல்களும் எழுதியிருக்கிறாரே, படிச்சியாடா, என்ன நினைக்கிறேன்னு வாயை திறந்து என்னை ஒரு தரம் கூட கேட்டதே கிடையாது. நேரமாக பேசிக்கிட்டே போகாதீங்க, இந்த கதையை நீங்கள் படித்து தான் தீரணும் என்ற லல்லி எரிதழலை நிறுத்தி பாத்திரத்தையும் இறுக்கி வைத்து அந்த வார இதழை எடுத்து பெரியப்பாவின் சிறுகதை வெளிவந்திருந்த குறிப்பிட்ட பக்கத்தை பிரித்து அவனிடம் நீட்டினாள். இந்த கதையை நான் படிச்சே தீரணுங்கிற அளவுக்கு இதில் என்ன விசேஷம்? நீ தான் கொஞ்சம் கதையை சொல்லிடுறது என்று முணுமுணுத்து கொண்டே சதாசிவமூர்த்தி அந்த வார இதழை பெற்றுக்கொண்டான். இதுவரைக்கும் உங்கள் பெரியப்பா எழுதின எத்தனையோ கதைகளையும் நாவல்களையும் நான் விழுந்து விழுந்து படிச்சிருக்கிறேனே ஒழிய நீங்கள் படிங்கன்னு உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கிறேனா? நீங்களே சொல்லுங்கள், இதை படிங்கன்னு குறிப்பாக நான் சொன்னேன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குங்கிறத கூடவா உங்களால் புரிஞ்சுக்க முடியாது? புரியாமல் இல்லை லல்லி, நீயே சுருக்கமா விஷயத்தை சொல்லிடக்கூடாதா? நீ என்னடாண்டா தினமணியை வச்சுட்டு இதை படின்னு கழுத்தை அறுக்கிற? இது கழுத்து அறுபட போகிற சமாச்சாரம் தாங்க. அதனால தான் இதை படிங்கன்னு அவசரப்படுத்துகிறேன். சரி, நீங்கள் கதையை படிக்க தொடங்குறதுக்கு முந்தி ஒரு கேள்வி. என்ன? உங்கள் பெரியப்பா அவர் கட்டியிருக்கிற வீட்டை பற்றி உயிரில் என்னென்னு எழுதி வச்சுருக்காரு? வீட்டை விற்று அதில் கிடைக்கிற தொகையும் பரமேஸ்வரியும் நானும் சரிசமமாக பங்கு போட்டு எடுத்துக்கிறோங்கன்னு உயிரில் குறிப்பிட்ட போல தான் சொல்லிகிட்ருக்காரு. அவர் எழுதின உயிரை ஒரு தரமாச்சும் உங்கள் கண்ணில் காட்டியிருக்கிறாரா? இல்லை. சரி, நீங்கள் கதையை படிங்க முதல்ல. சதாசிவமூர்த்தியின் ஒரு வியப்பு பரவி அவன் புருவங்களை உயர்த்தியது. அவரது உயிர் பற்றிய ஏதோ ரகசியமான செய்தி அதில் அடங்கியிருத்தல் வேண்டும் என்கிற அளவுக்கு அவன் விளங்கி கொண்டான். எனவே ஆவலுடன் அதை எடுத்துக்கொண்டு தனது நாற்காலிக்கு போய் உட்கார்ந்து அந்த கதையை கவனமாய் படிக்கத் தொடங்கினான். சிறு வயதில் மனைவியை இழந்த பிறகு மறுமணம் செய்து கொள்ளாமல் கடைசி வரையும் காலம் கழித்துவிட்ட ஒரு பெரியவர் பற்றிய கதை அது. மனைவியின் மரணத்துக்கு பின்னர் அவர் நிறைய பொறுப்புகளை தாமாக ஏற்றுக்கொள்கிறார். தம்பியின் குடும்பத்தை பெரும் அளவுக்கு பராமரிக்கிறார். தம்பியின் மகன் படித்து முடித்தது என்னால் தான். இப்போது நல்ல வேலையில் இருக்கிறான். வேலையும் எனது செல்வாக்கால தான் அவனுக்கு கிடைத்தது. என்னிடம் உள்ள பணத்தையும் என் வீட்டையும் என் தம்பி மகனும் பங்கு போட்டுக்கொள்ளும் விதமாக நான் எழுதியுள்ள உயிலை கிழித்து போட்டுவிட்டு மாற்று உயில் எழுதும் நேரம் வந்துவிட்டது.
இந்த வீடு யாரோ சந்தா கட்டாமல் படிக்கும் வாசக சாலையாக உருவாக வேண்டும். இந்த பணத்தின் மூலம் வரும் வட்டியில் பத்திரிகைகளும் புத்தகங்களும் வாங்கி போட வேண்டும். மிகவும் ஏழ்மை நிறைந்த குடும்பத்து பையன் ஒருவனும் பெண் ஒருவனும் படிக்க வைக்கப்பட வேண்டும். இந்த பணமும் வீடும் இந்த நோக்கங்களுக்கு தான் பயன்பட வேண்டும். இப்படியெல்லாம் ஒரு திடீர் யோசனைக்கு ஆட்படும் பெரியவர் உயிரை அவ்வண்ணமே மாற்றி எழுதிவிட்டு நிம்மதியுடன் புன்னகை செய்வதாய் கதை முடிகிறது. கிழவனுக்கு புத்தி பேதலிச்சு போயிடுச்சுன்னு தோணுது என்று ஆற்றாமையுடன் கத்தியவாறு சதாசிவமூர்த்தி அந்த வார இதழை தூக்கி எறிந்தான். அடுக்கையிலிருந்து வெளிப்பட்ட லல்லி, பாத்தீங்களா, அதுக்கு தான் படிச்சு பாருங்களேன்னு நீங்க சொல்றாப்ல. கிழவருக்கு வயசு காலத்துல கிறுக்கு பிடிச்சதுதான் நினைக்க தோணுது. தம்பி குடும்பமும் தங்கச்சி குடும்பமும் கிழங்கு கிழங்கா இருக்கிறப்ப எவங்களுக்கோ புது செத்தாக்குறாராம் என்று பொறுமினால். உங்க பெரியப்பாவுக்கு எம்பூட்டு வயசு இருக்கும்? 60க்கு மேல இருக்கும். அவரை தனியா இருக்க விட்டுருக்க கூடாது. தப்பு. கூடவே வச்சுட்டு இருந்தா ஒருவேளை இப்படியெல்லாம் புத்தி போயிருக்காரு. மனுஷங்க மேல ஒரு பாசம் ஏற்பட்டிருக்கும். அப்ப வேறு யாருக்கும் சொத்து எழுதி வைக்க தோணாது. அவர் ஆரம்பத்திலிருந்தே தனியா தானே சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருந்தாரு. தன்னோட தம்பி வீட்டில் கூட அவர் தங்கலையே. அவர் ஒரு டைப்லல்லே. நாம் கூப்பிட்டுருந்தா கூட வந்திருக்க மாட்டார். இருக்கலாம். ஆனால் அவரை கூப்பிட்ருக்க கூட வச்சுட்டு அன்பு காட்டாங்கிறது நம்மள யாருக்குமே இல்லாமல் போயிடுச்சு. தம்பிக்கும் சரி தங்கச்சிக்கும் சரி மனுஷங்க எப்பவும் ஒட்டுதலாக கூட இருந்தால் தான் பிரிய கொடுக்கும். உண்மைதான். நாம் கூட தான் கூப்பிட்டுருக்கலாம். ஏன் பரமேஸ்வரி கூட கூப்பிட்டுருக்கலாம். யாருமே செய்யலையே. வயசான ஒரு உறவுக்காரர் குடும்பத்துக்கு எக்கச்சக்கமாக பணவீதம் செய்தவர் தனியாக சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு ஒண்டியாக இருக்கிறே பாவங்கிற கரிசனா நம்ம யாருக்குமே வரலையே. ஆனாலும் அதுக்குன்னு இப்படி சொந்தக்காரன் கட்டப்பையாக இருக்கிறப்ப அனாதை இல்லத்துக்கும் இன்னொரு பொண்ணுக்குமா சொத்தை கொடுப்பாங்க? கொஞ்சம் கூட நியாயமே தெரியலை உங்கள் பெரியப்பாவுக்கு. சே, எல்லாம் போச்சு. அந்த பணம் வந்தால் நாமே ஒரு வீடு கட்டிடலான்னு நினச்சிருந்தேன். எல்லாத்துக்கும் மண்ணு. எங்கள் அத்தைக்கும் இது அதிர்ச்சியாக தான் இருக்கும். ஆனால் பெரியப்பா கதையை அவங்க படித்தாங்களா இல்லையோ, படிக்காமல் என்ன, அண்ணன் கதைன்னா ஒத்த வரிய கூட ஒத்துக்காம சோடா புட்டி கண்ணாடியை மாட்டிக்கிட்டு தவச மந்திரமோ ஓதுற கணக்கா ரேலி நடையில் குந்திக்கிட்டு படிப்பாங்க இவங்க அத்தை. ஏன் உங்கள் அத்தை மக பரமேஸ்வரன் தான் விழுந்து விழுந்து படிக்கும். எதுக்கோ பெரியப்பா இப்படி ஒரு கதை எழுதியிருக்கிறத பற்றி நாசுக்கா அவங்களுக்கு தெரிவிக்கலாமா? எழுதி உன் தலை. உங்கள் அத்தை தன் அண்ணனுக்கு எழுதி கேட்டாலும் கேட்கும். சரி, இன்னைக்கே எழுதுறேன். சைக்கிள் மணியோசை கேட்டு ஆவலுடன் பொன்னம்பலம் வாசலுக்கு விரைந்தாள். சில அழைப்பிதழ்கள் 2 பத்திரிகையை தவிர ஒரு கடிதமும் வந்திருந்தது. பொன்னம்பலம் முதலில் கடித உரையை பிரித்தாள். அவளுடைய தங்கை தான் எழுதியிருந்தாள். வழக்கமான சீம லாபங்கள் பற்றிய விசாரணைக்கு பின்னர் அவர் எழுதியிருந்த உயில் என்னும் கதையை தான் படித்தது பற்றி கதை நன்றாக இருக்குதென்றும், ஆனால் தன் சொத்துக்களை ஏழை பயன்பெறும் வண்ணம் அவர் உயில் எழுதியது தனக்கு சம்மதமாக இல்லை என்றும் தங்கை வெளிப்படையாக எழுதியிருப்பதோடு, ஒருவேளை நீயே அப்படி செய்ய எண்ணுகிறாயோ அல்லது உயிலை மாற்றி ஏற்கனவே எழுதிவிட்டாயோ என்கிற சந்தேகம் வந்தது. அப்படி எதுவும் செய்து விடாத. உன்னை நம்பி எங்கள் 2 குடும்பங்களும் எத்தனையோ ஆசை கனவுகள் கண்டு வருகின்றன. மேலும் உன் சொத்துக்களை வேண்டாம் என்று சொல்கிற அளவுக்கு நாங்கள் செயல் உள்ளவர்கள் இல்லை என்பதும் உனக்கு தெரியும். உன் கதை சதாசிவமூர்த்தியும் என்னையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிவிட்டது. அப்படி ஏதும் அசட்டுத்தனமாய் செய்து விடாதே. செய்திருப்பின் உயிலை மாற்றி எழுதிவிடு என்று எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் எழுதியிருந்தால். பொன்னம்பலம் சிந்தனை வசப்பட்டார். ஒரு எழுத்தாளர் என்கிற முறையில் மனித மனங்களின் செயல்முறையை அவர் அறிந்தே இருந்தார். அந்த கதையை படிக்க நேர்ந்தால் அதிர்ச்சிக்கும் ஏமாற்றத்துக்கும் அவர்கள் உட்படுவார்கள் என்பது அவர் எதிர்பார்த்ததான். ஆனால் வெக்க என்கிற உணர்ச்சியை அற்றுப்போய் இவ்வளவு பட்டவர்த்தனமாய் ஒரு கடிதத்தை தன் தங்கை எழுதுவாள் என்று அவருக்கு தோன்றவில்லை. பண ஆசை என்று வந்துவிட்டால் மனிதர்களுக்கு நாகரிகமும் மானவிட்களும் அறவே போய்விடுகின்றது என்பதே அதிக அளவில் இப்போது உணர்ந்து கசப்படைந்து போனார். கடிதத்தின் தோணி தங்கையின் குடும்பம் தம்பியின் குடும்பம் ஒருங்கிணைந்துதான் அதை எழுதியிருக்க வேண்டும் என்பதாக அவரை யூகிக்க வைத்தது. கசப்பையும் கடந்து அவருள் சிரிப்பு பொங்கியது. என்ன மனிதர்கள்! தம்பியின் குடும்பத்தை தாங்க என தாங்கியாக விட்டது. அவரது சம்பளமெல்லாம் அவனுக்காகவே செலவிடப்பட்டது. தம்பி மகனின் படிப்பையும் ஏற்றாள். தங்கையின் திருமணத்தை ஏற்றாள். தங்கை மகளின் திருமண செலவுக்கு பெருந்தொகையை தங்கையிடம் அளித்தார். சொந்த காலில் நிற்பதற்கான அனைத்தும் அவர் அந்த 2 குடும்பங்களுக்கு செய்து முடித்திருந்த நிலையில் அதற்கு மேலே ஆசைப்படுகிறார்கள் என்கிற எண்ணத்தால் கொஞ்சம் ஆத்திர கூட அவருள் கிளர்ந்தது.
அந்த கடிதத்துக்கு பதில் போடக்கூடாது என்று தீர்மானித்தார். தமது உயிர் பற்றிய எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல அவர்கள் யாரும் தம்மை கட்டுப்படுத்த முடியாது என்று கோபப்பட்டார். தான் யார் என்பதை அவர்களுக்கு காட்டிவிட வேண்டும் என்கிற வீம்பு வந்தது. தம்மை தப்பாக புரிந்து கொண்டுள்ள அவர்களால் தமக்கு இறுதிக்கால உதவிகள் கிடைக்காமல் போகுமோ என்கிற சாத்திய குற்றை நினைத்து பார்த்த பிறகும் தமது உயிர் பற்றி மூச்சு விடுவதில்லை என்கிற முடிவை மாற்றிக்கொள்ள அவர் தயாராக இல்லை. 2 வாரங்கள் கழித்து அவர் தன் தங்கைக்கு கடிதம் எழுதினார். அதில் உயிர் பற்றி எதுவும் சொல்லாமல் வயோதிகத்தால் தம் உடம் நலம் இழந்துள்ளதாகவும் தம் கடைசி நாட்களை அவர்களுடன் கழிக்க விரும்புவதாகவும் மட்டும் எழுதினார். எனினும் அவள் கடிதம் தமக்கு கிடைத்ததை மறைக்காமல் அதில் குறிப்பிட்டால் கை நடுக்கம் வந்துள்ளதாகவும் இனி தம்மால் எழுத முடியாது என்று பொய்யாக தெரிவித்தார். தங்கைக்கு எழுதிய கையோடு தம்பி மகனுக்கு எழுதினார். 2 வாரங்கள் வரையில் இருவரிடமிருந்து பதில் வரவில்லை. ஒருவேளை தம்பி உயிருடன் இருந்திருந்தால் நிலைமை வேறு மாறி இருக்குமோ என்கிற எண்ணம் வந்தது. ஆனால் தம்பியை காட்டிலும் ஒரு தங்கைக்கு பிரியம் அதிகமாயிற்று என்கிற பொதுவான நடைமுறை ஞாபகத்துக்கு வர தங்கையே இப்படி நடந்து கொள்கையில் தம்பியா சரியாக நடந்து கொண்டிருக்க போகிறான் என்கிற எண்ணத்தில் அவருக்கு சிரிப்பு வந்தது. இரட்டை பட்டதாரியாக்கப்பட்டு தம்மால் நல்ல வேலையிலும் அமர்த்தப்பட்ட தம்பி மகனும் மௌனம் சாதிக்கிறான். தங்கை மகளுக்கும் அடுத்து ஒரு கடிதம் எழுதினார். தமது உயிர்கதையை அவளும் படித்திருந்தாள் என்பதை அவளது மௌனமும் உணர்த்த அவரது சிரிப்பு அதிகமாயிற்று. தமது காசு பணம் வீடு ஆகியவற்றை தங்களுக்கு இல்லை என்று ஆன பிற்பாடு தாம் அவர்களுக்கு வேண்டாதவராகி போன நிலை அவரை அதிர்ச்சிக்கு உட்பட்ட போதிலும் கேவலம் மனிதர்கள் தானே, இறைவனின் படைப்புகளே மோசமான படைப்பல்லவா என்கிற ஞானமும் அந்த அதிர்ச்சியை தொடர்ந்தது. மறுபடியும் ஒரு கடிதத்தை மூவருக்கும் எழுதி வேடிக்கை பார்க்கலாமா என்கிற எண்ண வர அவர் சிரிப்புடன் தமது கடித தாளைட்டை எடுத்து மடியில் கிடைத்து கொண்டு பேனாவை திறந்த கணத்தில் வாயிற்கதவு தட்டப்பட்டது. எழுந்து போய் திறந்தார். ஐரோ சென்றிருந்த அவர் நண்பர் தீர்த்தகிரி புன்சிரிப்புடன் உள்ளே வந்தார். நண்பரை கண்டதும் மனதில் இருப்பதெல்லாம் அவரிடம் கொட்டிவிட வேண்டும் என்று பொன்னம்பலம் தீர்மானித்தார். அவரை உட்கார வைத்துட்டு சமையக்கட்டுக்கு போய் இருவருக்கு காஃபி கலந்து எடுத்து வந்து நண்பருக்கு எதிரே உட்கார்ந்து கொண்டார். காஃபியை பருகிய பின் வழக்கமான விசாரிப்புகளுக்கு பிறகு தாம் எழுதிய உயிர் கதையை பற்றி தீர்த்தகிரியிடம் அவர் கூறினார். கதையை கேட்டுவிட்டு நிஜமாவே அப்படிதான் செய்யறதா இருக்கிறியா என்று அவர் கேட்டார். நீ என்ன நினைக்கிற தீர்த்தகிரி? அது ஒரு நல்ல ஏற்பாடு தானே. புத்தகம் வாங்கி படிக்கிற வசதி இல்லாதவங்களுக்கு ஒரு இலவச வாசகசாலை கிடைக்கும். ஒரு ஏழை பையனும் ஒரு ஏழை பெண்ணும் பட்டப்படிப்பு படிக்க முடியும். இவர்களுக்கெல்லாம் தான் நான் வேண்டியது செஞ்சாச்சே தீர்த்தகிரி. ஒரு மனுஷனுடைய எல்லா சொத்துமே சொந்தக்காரங்களுக்கு தான் பயன்படணுமா? இப்போ தெரிஞ்சு போச்சு பாரு. என்னோட சொந்தக்காரங்களாம் நன்றி கெட்டவனு. அவங்க லட்சணம் எவ்வளோ பச்சையாக தெரிஞ்சு போயிட்ட பிறகும் என் சொத்துக்களை நான் அவங்களுக்கே தரணுமா? நீயே சொல்லு. உண்மையிலே நான் உயிரை மாற்றி எழுத நினைக்கவே இல்லை. அது வெறும் கதை தான். நீ எது செய்தாலும் சரியாக தான் செய்வ பொன்னம்பலம். இதில் என்ன எதுக்கு யோசனை கேட்குற? நீ என்ன சொல்கிறன்னு பார்த்தேன். வேற ஒன்றும் இல்லை தீர்த்தகிரி. யாருக்குமே இப்போ நான் வேண்டாதவன் ஆயிட்டேன் பாத்தியா? எனக்கு கையும் காலும் நல்லா தான் இருக்குது. உங்களுக்கெல்லாம் ஒரு பரீட்சை வச்சேன், எல்லாரும் தோத்துட்டீங்க அப்படின்னு எழுதணும் போல. கை நமக்குடா, எழுது, அதுக்கு பதில் வராது. ஆனால் உயிரை மாத்தலைன்னு அவங்க பேரில் தான் எல்லாமே இருக்குதுன்னு எழுதி போடன்னு வச்சுக்க. மறு தபாலில் பதில் எழுதிடுவாங்க தீர்த்தகிரி. நீ இப்போ சொன்னதை கேட்டதும் எனக்கு ஒரு புது யோசனை வருதுடா. என்ன? நீ இப்போ சொன்னபடியே ஒரு கடிதம் எழுதி போடுறேன். கதைக்கு உயிருக்கும் சம்மந்தம் இல்லைனும் அவங்க தப்பாக எடுத்துக்கிட்டு எழுதி கேட்டதும் அப்படி ஒரு பொய்யை சொல்லி பார்த்தா மனுஷங்களுடைய சுயரூபத்தை தெரிஞ்சுக்க முடியுங்கிறதுக்காக வேணுனே பொய்யா அப்படி ஒரு கடிதத்தை எழுதினாகவும் இப்போ அவங்க எல்லாரும் என்கிட்ட தோத்துட்டதாகவும் ஒரு கடிதம் எழுத போடுறேன். என்ன எதிரொலி வருதுன்னு வேடிக்கை பார்ப்போம். உனக்கு எழுத்தாளன் மூளையாச்சே. என்னமோ செய் என்று சிரித்தார் தீர்த்தகிரி. அவர் எதிர்பார்த்தவரே மறு அஞ்சலில் அவருக்கு கடிதங்கள் வந்தன. தமக்கு உடம்பு சரியில்லை என்று சொன்ன முதல் கடிதத்துக்கு தான் பதில் எழுதுவது போல் ஒரு நடிப்பை அதில் அவர்கள் காட்டியிருந்தார்கள். தங்கை தனக்கு உடம்பு சரிதான் உடனே பதில் போடவில்லை என்றும் அதற்குள் அவர் தன்னை பற்றி கேவலமாக நினைத்து விட்டதை சுட்டி காட்டி வருந்தையும் எழுதியிருந்தாள். தம்பி மகன் அவரது கடிதம் வந்த அன்றுதான் ஊரிலே இல்லை என்றும் அலுவலக வேலையாக நெடிய பயணத்தில் இருந்த பின் அன்றுதான் திரும்பியதாகவும் அதற்குள் அவர் அவசரப்பட்டு தன்னை இழிவாக மதிப்பிட்டு விட்டது பற்றி வேதனைப்பட்டும் எழுதியிருந்தான். இருவருமே அவரை தங்களுடன் வந்திருக்க அழைத்திருந்தார்கள். 2 கடிதங்களையும் எடுத்துக்கொண்டு அவர் தீர்த்தகிரியை பார்த்து வரை கிளம்பினார். பாருடா தீர்த்தகிரி,
2 பேரும் எப்படி பொய் சொல்கிறாங்க பாரு. இன்னும் தங்கச்சி மகன் கிட்ட இருந்து பதில் வரல. அவளும் ஏதேனோ பொய் காரணத்தை எழுதுவா. என்ன சொல்ற? ம். இப்போ நான் இன்னொரு வேடிக்கை காட்டப் போறேன் உங்களுக்கு என்று சிரித்த பொன்னம்பலத்தை திகைப்புடன் பார்த்தா தீர்த்தகரே. இப்போ 2 பேருமே என்னை வர சொல்கிறாங்க. தங்கச்சி மகனும் அப்படிதான் எழுத போகுது. ஆனால் நான் யார்கிட்டேயும் போக போகிறதில்ல. வைத்தியம் பார்த்துக்கிட்டதுல உடம்பு சரியாக போச்சுன்னு சொல்ல போகிறேன். ஆனால் உயிலை என் கதையில் வர மாதிரி மாற்றி எழுதி வச்சு போகிறேன். உயில் அவங்க பேரில் இருக்கிறதுனால ஒரு பிரமையிலே அவங்க வாழட்டும். ஒருவேளை நான் உன்னை சாவில் முந்திக்கிட்டா நீயே எனக்கு கொல்லி வச்சிடு தீர்த்தகரி. அதுக்கும் நான் தனியாக ஒரு கடிதம் எழுதி உன்னுடைய கொடுத்துட்றேன். என்ன சொல்கிற? நீ தான் பிடிவாதக்காரனாச்சே. எப்படி வேணுமோ செய்டா என்றார் தீர்த்தகரி. ஒரு மனுஷன் உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டா அவன் தொடர்ந்து தங்களுக்கு உதவிக்கிட்டே இருக்கணுங்கிற மனுஷங்க எதிர்பார்க்குறாங்க. உதவியை நிறுத்தணும். இத்தனை நாளும் செய்த உதவியெல்லாம் மறந்தே இல்லை போயிடுது மனுஷங்களுக்கு. சி, தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, நிதமாக கொடுக்குற மூதேவி இன்னைக்கு கொடுக்கல, ஒரு நாளும் கொடுக்காத மகராசி என்னை கூப்பிட்டு கொடுத்தா அப்படின்னு ஒரு பிச்சைக்காரன் சொன்னதா? அதுதான் எனக்கு நினப்பு வருது தீர்த்தகிரி. ஒருவேளை நீ முந்திக்கிட்டா உன் மகன்கிட்ட எனக்கு கொல்லி வாங்கிக்கிறேன் உன் சம்மதத்தோட. சரியா? நீ எது செய்தானோ சரிதாண்டா என்றார் தீர்த்தகிரி.